course on calculus and its applications. இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா sequences and series. ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி sequences and series வந்து நம்ம பண்ணியிருந்திருக்கோம். அதுல வந்து பியூர்லி வந்து அனாலிசிஸ் ஓரியன்டடா நம்ம போயிருந்திருப்போம். இந்த இதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டடா ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் கொடுத்து போயிருந்திருப்போம். இந்த இடத்துல ஒவ்வொரு டெஸ்ட் பத்தியும் ஒவ்வொரு தியரம் பத்தியும் நம்ம ஏதாவது சொல்லும்போது அதோடைய ப்ரூஃப் எல்லாமே வந்து இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லெக்சர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அண்ட் ஐ வில் கிவ் யூ த லிங்க் ஆஃப் த ப்ரூஃப் தட் ஹாஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் ஆர் லெக்சர். தட் வில் பி இன் த டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ப்ரூஃப்ஸோட லிங்க் இருக்கும், நீங்க அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. சீக்வென்ஸ் அப்படிங்கிறது என்னது? இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ பேசிக்கலி சீக்வென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் என்ட்ரிஸ். இங்க நம்ம பேசக்கூடியது எல்லாமே இந்த கோர்ஸ்ல நம்ம பேச எல்லாமே வந்து நம்பர்ஸ், அதாவது ரியல் நம்பர்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் எப்படி கொடுப்போம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி எழுதுறேன், இப்போ 1ன்னு எழுதுறேன், அடுத்து வந்து 2ன்னு இருக்கு, அடுத்தது வந்து எனக்கு 5ன்னு இருக்கு, 7 9 3 2 1 7. இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ரூல் கிடையாது. ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறங்காட்டி இதுக்கு A1, இதுக்கு A2, இதுக்கு A3, A4, A5 இந்த மாதிரியான நம்ம நோட்டேஷன்ஸும் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ மேத்தமெட்டிக்கலி ஸ்பீக்கிங் சீக்வென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ மேப்பிங், some mapping from set of natural numbers to set of real numbers. ஆனா இங்க நான் என்ன சொல்லிட்டேன், நம்ம ரியல் சீக்வென்சஸ் பத்தி தான் பேச போறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு மேப்பிங், சரிங்களா, is called a sequence. சரிங்களா? இங்க f of n அப்படிங்கிறது தான் வந்து நம்ம an அப்படின்னு டினோட் பண்றோம். This is also called as infinite sequence. இப்போ சீக்வென்ஸ் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே வந்து சீக்வென்சஸ்ல வந்து நம்ம ஸ்கூலிங்ஸ்ல என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். பார்த்தீங்களா? அந்த ப்ராக்ரெஷன்ஸ் அதெல்லாமே வந்து ஒரு சீக்வென்ஸுடைய பர்டிகுலர் டைப்ஸ் தான். சரிங்களா? மேத்தமெட்டிக்கலி ஸ்பீக்கிங் நமக்கு வந்து சீக்வென்சஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கன்வர்ஜென்ட் சீக்வென்சஸ். ஸோ கன்வர்ஜென்ட் சீக்வென்சஸ் இங்கே நம்ம எதில் தான் பேசிகிட்டு இருக்கோம்? ரியல் நம்பர்ஸ். இனி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் ரியல் நம்பர்ஸில் பேசுகிறோம் அப்படின்னு நான் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. whenever I say sequences we are treating sequences in real numbers. சரிங்களா? இங்கே ஒரு சீக்வென்ஸ் an is set to converge to some limit L if for every n bigger than n. இந்த இடத்துல நான் இங்க என்னன்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is some positive where this big N is positive natural. Okay, I can simply say it is natural number. It is some natural number. We have an minus L less than epsilon for given epsilon positive. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து எப்சிலன் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் குவான்டிட்டி சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு அது போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் சீக்வென்சஸ்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸுக்கும் அந்த லிமிட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீக்வென்சஸ் தான் வந்து we call it as convergent sequences. சரிங்களா? Now I'll try to show you some examples. இப்போ பேசிக்கா வந்து இப்போ n அப்படிங்கறத நான் சீக்வென்ஸ் எடுத்துக்கேன். இங்க கிராஃப்ல பிளாட் பண்றதுக்காக I have taken it as x. இப்போ டேபிள் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நான் 0ல இருந்து 200 வரைக்கும் இது பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கிராஃப் டு பி ஷோன் பிகாஸ் என்னோட மேப்பிங் வந்து என்னதான் பார்த்துட்டீங்கன்னா nல இருந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்க்கு நான் டிஃபைன் பண்ண ஒரு மேப்பிங்.
இது பார்த்துட்டீங்கன்னா வேல்யூஸ் பெருசாக இது எங்க அது பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டே இருக்கு. ஒரு சர்டைன் இதை நோக்கி போகல. இது ஒரு சர்டைன் இதை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்தோம்னால எங்க இட் இஸ் கோயிங் டு பிளஸ் இன்ஃபினிட்டி. இதுவே 1/n எடுத்துட்டு இதுக்கும் அதே டேபிள் வேல்யூஸ் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா you just come back. இதுல we don't want the graph, just look here. so value என்னது அப்படியே கம்மியாகி போக 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 வந்து it is trying to merge with the x-axis. அப்ப இந்த இடத்துல என்னது இது ஒரு பர்டிகுலர் இது நோக்கி இந்த x-axis அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணதுன்னு பார்த்துட்டீங்கன்னா it is 0. கரெக்ட்டுங்களா? x is equal to 0ங்கிறது தான் இது சாரி y is equal to 0 அப்படிங்கிறது தான் இது ரெப்ரசென்ட் பண்ணுதுங்களா? அப்ப ஆக மொத்தத்துல இங்க என்ன நடந்திருக்கு? that function goes to 0. சரிங்களா? இப்போ I have said you the definition of convergent sequences. இப்போ if L does not exist, then AN is said to be divergent. சரிங்களா? அப்படி ஒரு இங்க நம்ம இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு எல் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஒரு லிமிட் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னாலே அதை டைவர்ஜென்ட் க்ளோஸ் பண்ணிடும். ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி பேசி இருந்திருப்பாங்கன்னா கன்வர்ஜஸ், டைவர்ஜஸ் அண்ட் ஆசிலேட்ஸ். ஸோ இப்போ ஆசிலேட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசுனது ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க சிம்பிளா என்ன பண்ணணும் தெரியுங்களா? சப்போஸ் இஃப் திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம், லிமிட் n approaches infinity an என்னன்னு பாருங்க. this is infinity. சரிங்களா? so this is not a finite limit. இந்த L அப்படிங்கிறது வந்து ஒரு finite லிமிட்டா இருக்கணும். அதனால we say that it is diverges to infinity. இப்போ இதே an is equal to minus n ன்னு எடுத்துருந்தீங்கன்னா here your limit n approaches infinity, an is minus infinity. In this case we say it is diverges to minus infinity. அடுத்து an is equal to 1/n. இதுல நீங்க லிமிட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது இது 0. so it is convergent. so converges to 0. இப்போ an is equal to minus 1 to the power n. இப்போ limit n approaches infinity an என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா this does not exist. இதுல இருந்து இந்த சீக்வென்ஸ் என்னன்னு நீங்க ஃபுல்லா எழுத ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா -1 1 -1 1 -1 1 இப்படியே தான் நமக்கு போய்கிட்டு இருக்க போகுது. சரிங்களா? இப்ப n goes to infinity-ங்கிற பட்சத்துல உங்களோட n ஒரு ஆட் வேல்யூவா இருந்தா -1 வரும், ஈவன் வேல்யூவா இருந்தா +1 வரும். ஆனா இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட் வேல்யூவா ஈவன் வேல்யூவா நம்மளால கேட்டகரி பண்ணவே முடியாது. சோ இந்த ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. அக்கார்டிங் டு ஆர் கான்டெக்ஸ்ட் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது படி உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் எல் எக்ஸிஸ்ட் ஆகல, அதனால இது டைவர்ஜஸ் அப்படின்னு நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிமிட் வந்து எய்தர் -1ஓ +1ஓ தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இது ரெண்டுல எதுன்னு தெரியல. so it is oscillating between two finite values. அதனால we can call this as oscillates finitely. சரிங்களா? ஆனா நம்ம கான்டெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கான்டெக்ஸ்ட பொறுத்த வரைக்கும் we call this as divergent one. சரிங்களா? இப்ப டைவர்ஜஸ் பொறுத்த வரைக்கும் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி இல்ல டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி, கன்வர்ஜஸ்னா கன்வர்ஜஸ் டு சம் ஃபைனைட் ஃபிக்ஸட் யூனிக் வேல்யூ. ஒரே ஒரு வேல்யூக்கு தான் போகணும். மோர் தென் ஒன் போச்சு அப்படின்னாலே இட் கேனாட் பி கன்வர்ஜென்ட் ஒன். இந்த மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி மச் மோர் கிளியர். இப்போ இது இல்லாம அடுத்து இன்னொரு கேட்டகரி இருக்கு. இப்போ சப்போஸ் an is equal to -1 to the power n multiplied with n. இப்போ இதுக்கு லிமிட் நீங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் this limit is also not existing because either plus infinityக்கும் போகலாம் இல்ல minus infinityக்கும் போகலாம். இந்த மாதிரியான கேஸ்ல we say it is oscillates infinitely.
சரிங்களா? இப்போ ஒரு பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் குடுத்துட்டு, அதோட கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் பத்தி உங்கள செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் மேக் யுவர் n அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி இன் தட். அதுல என்ன நடக்குது அப்படிங்கறத பாருங்க. அத பாத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. இப்போ அடுத்தது இருந்துட்டு சம் ரூல்ஸ் ஆர் அல்ஜீப்ரா ஆஃப் கன்வர்ஜென்ட் சீக்வென்சஸ். இப்போ an அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸ் கன்வர்ஜஸ் டு a அண்ட் bn அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸ் கன்வர்ஜஸ் டு b. இப்படி இருந்துச்சு அப்படின்னா யுவர் சீக்வென்ஸ் an plus bn. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜி உங்களுக்கு தெரியும். அப்போ சீக்வென்ஸ் ஆர் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அந்த ரெண்டு சீக்வென்சஸ் எப்படி ஆட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ திஸ் கன்வர்ஜஸ் டு a plus b. அதே மாதிரி டிஃபரன்ஸ் an minus bn converges to a minus b. Then scalar multiple c times of an converges to c times of a. Then an multiplied with bn, term-wise multiplication converges to ab, and finally an upon bn, this converges to a upon b. In the last quotient rule பொறுத்த வரைக்கும் we have some extra conditions provided bn is not 0 for all n and b is non-zero. இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் வந்து இந்த quotient rule is valid. சரிங்களா? இப்போ ரெண்டுமே கன்வர்ஜென்டா இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்று டைவர்ஜென்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது இஸ் a question mark. ரெண்டுமே டைவர்ஜென்டா இருந்தா அப்பவும் question mark. ரெண்டு டைவர்ஜென்ட் சீரீஸஸ் எடுத்துக்கிட்டு யூ கேன் மேக் த சம் டு பி கன்வர்ஜென்ட். சம் டைவர்ஜென்டா வர மாதிரியும் பண்ண முடியும், சம் கன்வர்ஜென்டா வர மாதிரியும் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அதுக்கு let me give you a simple example. ஓகே, அதாவது இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, சம் கன்வர்ஜென்டா இருக்குன்னா ஆட் பண்ண ரெண்டுமே கன்வர்ஜென்டா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ், here we will see one more example. இப்போ an is equal to some k or k is a constant. சரிங்களா? இதுக்கு நீங்க கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா அந்த k வேல்யூ என்னன்னு பாருங்க. that is going to be, this is the graph. So இதுல இருந்து உங்களுக்கு தெளிவா தெரியுது என்னன்னா limit n approaches infinity an is equal to k. k தான் limit. So which is a finite constant. So it is convergence. Therefore an converges. சரிங்களா? So that example we will make use here. இப்போ என்னோட an வந்து நான் n எடுத்துக்கிறேன், bn வந்து minus n எடுத்துக்கிறேன். an goes to infinity and bn goes to minus infinity as n goes to infinity. But என்னோட an plus bn என்ன நடக்குது? This goes to 0. This is a finite limit. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ரெண்டு சீக்வென்ஸ் ஆட் பண்ணா ஐ அம் கெட்டிங் a convergent sequence. ஆனா ரெண்டு தனித்தனியா பார்க்கும்போது அது கன்வர்ஜென்ட் கிடையாது. அதே மாதிரி இப்போ ரெண்டு டைவர்ஜென்ட்டை வச்சுக்கிட்டு ஐ கேன் மேக் another divergent too. ஸோ இது ரெண்டுமே டைவர்ஜென்ட் தான் எனக்கு. இப்போ an plus bnனும் எனக்கு டைவர்ஜென்ட் தான். சரிங்களா? அப்ப ரெண்டுமே கன்வர்ஜென்டா இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துடும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னா எனக்கு ஆக்சுவல் இது வந்து கன்வர்ஜென்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. திஸ் இஸ் ஒன் வே, நாட் டூ வே. அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் வந்து ஐ ஹேவ் கிவன் சம் கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி யூ கேன் திங்க் ஃபார் அதர் திங்ஸ். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா we will work out few problems. So first one, let us consider an to be minus 1 upon n. இப்போ minus 1 upon n நீங்க டைரக்டா லிமிட் n approaches infinity an. இப்போ வந்து
இதை பார்த்ததையுமே 0ன்னு சொல்றதுனால சொல்லலாம். Else you may write this to be -1 multiplied with 1 upon n. இது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த இதுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லிமிட் n approaches infinity -1 multiplied with limit n approaches infinity 1 upon n. So it is -1 multiplied with 0 which is 0. சரிங்களா? அடுத்தது an is equal to n minus 1 upon n. இதை வந்து n upon n minus 1 upon nங்கிற மாதிரி எழுதிக்கிறோம். So which is 1 minus 1 upon n. Limit n approaches infinity an என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா using difference rule, that is limit n approaches infinity 1 minus limit n approaches infinity 1 upon n. So 1 minus 0 which is 1. அடுத்தது an is equal to 5 upon n square. Limit n approaches infinity an என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 multiplied with 0. இது split பண்ணீங்க அப்படின்னா you may very well see it happens to be 0. சரிங்களா? I think next one, an is equal to 4 minus 7n power 6 upon n power 6 plus 3. இங்க நம்ம டைரக்டா பண்றதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர்லயே என்னோட மேக்ஸிமம் பவர் என்ன இருக்கோ ட்ரை டு டேக் தட் அவுட். ஸோ n power 6 வெளியே எடுத்துட்டீங்கன்னா it will become 4 upon n power 6 minus 7 divided by அதே மாதிரி கீழேயுமே எடுத்துருங்க. ஸோ 1 plus 3 upon n power 6 இது கேன்சல் ஆயிடுது. இப்போ when you try to find out the limit n approaches infinity an, it is limit n approaches infinity 4 upon n power 6 minus 7 upon limit n approaches infinity 1 plus 3 upon n power 6. So numeratorly you are going to get minus 7 and the denominator 1. So the limit is minus 7. சரிங்களா? Next we are going to talk about sandwich theorem for sequences. So sandwich theorem for functions என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கோம். இங்க வந்து sandwich theorem for sequences. So functionsக்கே applicable அப்படின்னா sequences are special types of functions. அப்ப இதுக்கும் அது applicable தான். இங்க நம்ம sandwich theorem அப்படின்னாலே என்னது? Suppose an converges to L and bn converges to L. So these things are there. Also an less than or equals cn less than or equals bn after a certain stage. Also assume also this holds. Then cn also converges to L. இதுதான் வந்து sandwich theorem for sequences சொல்லுது. சரிங்களா? இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போறது கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன algebra sequences, இந்த sandwich theorem for sequences இதுக்கான ப்ரூஃபோட லிங்க் எல்லாமே வந்து you can see it in the description. Now I am going to make use of this idea to do some problems. டைரக்டா நம்ம ப்ராப்ளம்ஸ்க்குள்ள போயிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா cos n upon n. So we know that absolute of cos n is less than or equals 1. இதுல இருந்து என்ன தெரியுது? -1 less than or equals cos n less than or equals 1. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? -1 upon n less than or equals cos n upon n less than or equals 1. சரிங்களா? அப்போ சரி 1 upon n. Since 1 upon n converges to 0 and minus 1 upon n converges to 0, we get cos n upon n converges to 0. சரிங்களா? Next problem 1 upon 2 power n. இதுக்கு எப்படி கன்க்ளூட் பண்றது? உங்களோட for
every n, your 1 upon 2 power n is always greater than or equal 0. சரிங்களா? n வந்து நீங்க எவ்வளோ பெரிய வேல்யூ எடுத்தீங்கனாலும் சரி, இங்க என்னன்னா நம்ம எங்கிருந்து எடுக்க போறோம்? கண்டிப்பா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து தான் எடுக்க போறோம். இதுதான் இருக்க போகுது. அண்ட் இப்போ 1 upon 2 power n-ஐயும் 1 upon n-ஐயும் கம்பேர் பண்ணுவோம். எது பெருசா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். We'll start with n is equal to 1. n is equal to 1 கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 1 upon 2 1 இதுதான் பெருசா இருக்கு. அடுத்து n is equal to 2 கொடுத்தீங்க அப்படின்னா 1 upon 4 1 upon 2 அப்போ இதுதான் பெருசா இருக்கு. n is equal to 3 னா 1 upon 8 1 upon 3 இதுதான் பெருசா இருக்கு. ஸோ இதுதான் ட்ரூவா இருக்க போகுது. சரிங்களா? ஃபார் லார்ஜ் வேல்யூ ஆஃப் n ஈக்குவலா வரலாம். எதிரா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 less than or equals 1 upon 2 power n less than or equals 1 upon n. This tells you that your 1 upon 2 power n converges to 0. ஏன் அப்படின்னா 0 is a constant sequence, கண்டிப்பா that converges to the same constant. 1 upon n converges to 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால this 1 upon 2 power n converges to 0. Next ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். So minus 1 to the power n upon, இப்போ உங்களுடைய when n is even, minus 1 to the power n multiplied with 1 upon n is same as that of 1 upon n. When n is odd, இதுதான். சரிங்களா? இப்போ இந்த குவான்டிட்டியை மைனஸ் 1 upon n கூட கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். So this quantity has to be compared with minus 1 upon n. இதுதான் சின்ன பாசிபிலிட்டி, இதுதான் பெரிய பாசிபிலிட்டி. So minus 1 upon n is smaller one, 1 upon n is the larger one. சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ n ஈவனா இருந்தா இதுக்கு ஈக்குவலா வரப்போகுது, n ஆடா இருந்தா இதுக்கு ஈக்குவலா வரப்போகுது. So this is the relation, right? So from this we can conclude minus 1 to the power n multiplied with 1 upon n converges to 0 as இந்த விஷயமும் converges to 0 அப்படிங்கிறங்காட்டி. சரிங்களா? Next is continuous function theorem. So this is something new that we have not discussed previously, but it is quite simple one. ஸோ இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம் ப்ராப்ளம் சால்விங்க்கு, பட் இந்த மாதிரி தனியாக தீரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்காம இருந்திருப்போம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சப்போஸ் an converges to L and f is some continuous function at the point L and is defined at all an. இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா your f of an converges to f of L. சரிங்களா? ஸோ இந்த ஐடியாலஜியை வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்ல எந்த மாதிரி யூஸ் பண்றோம்? First one, under root n plus 1 upon n. இதில் பார்த்துட்டிங்கன்னா n plus 1 upon n shall be written as 1 plus 1 upon n which converges to 1. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரிங்களா? And also under root x is continuous in 0, infinity. இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். Hence n plus 1 upon n converges to the same function என்னவோ அது போட்டிங்க அப்படின்னா it is also converging to 1. Right? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, I think you people can't see whatever I write here. Okay, let me write here. Second problem என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 power 1 upon n.
we know that 1 upon n converges to 0 and 2 power x is continuous for all x in R. அதனால நமக்கு என்ன ஆயிடுச்சு 2 power 1 upon n converges to 2 power 0 which is 1, right? So இதுதான் வந்து இந்த தியரம்ல சொல்லியிருந்திருக்காங்க. அந்த தியரத்தை யூஸ் பண்ணி we have done problems too. Next we have one more theorem. என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x, if f of x is defined for all x bigger than or equals x n0 and இங்க n0 அப்படிங்கிற some fixed positive integer or some fixed natural number and this an is a sequence such that an coincides with this function f of x for all n bigger than or equals n0. Actually for all n bigger than or equals n0 அப்படி இருந்துச்சுன்னா then your limit x approaches infinity f of x, infinite limits exist and this will imply limit n approaches infinity an will be l. சரிங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். The first one, an is equal to log n upon n. So this very well coincides with the function, அதாவது consider f of x equals log x upon x, which is defined, which is well defined. Okay, இதை வந்து இந்த கொடுத்திருக்கிற சீக்வென்ஸ் கூட வந்து இது கண்டிப்பா merge ஆகத்தான் போகுது. சரிங்களா? இப்போ லிமிட் x approaches infinity f of x என்னன்னு பார்த்தோம்னா we will get infinity upon infinity form, that is limit x approaches infinity log x upon limit x approaches infinity x, which is in the form of infinity upon infinity. அப்ப L'Hopital's rule யூஸ் பண்ணோம் அப்படின்னா we get 1 upon x divided by 1. Now we take limit x approaches infinity, this gives us 0. This will imply this one, hence an converges to 0. சரிங்களா? இப்போ இதே ஐடியாலஜி யூஸ் பண்ணி let us work out one more problem. இதில் பார்த்துட்டிங்கன்னா you are given that your an is n plus 1 upon n minus 1 to the power n. இப்போ consider என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே ஃபங்க்ஷனா, என்ன சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணிருங்க. So this is what we have, right? இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம லிமிட் எடுக்கணும். இப்போ இதுக்கு லிமிட் எடுத்தோம் அப்படின்னா it is some indeterminate form, it is in some indeterminate form. So yeah, limit. அதுக்கு முன்னாடி let us take y to be f of x, which is the given function, then log y என்னன்னு பார்த்தீங்கன்னா x multiplied with log of x plus 1 upon x minus 1. Further may be written as log x plus 1 upon x minus 1 divided by 1 upon x. இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் லிமிட் என்ன அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா as your x approaches infinity, இந்த இடத்துல நமக்கு என்ன 0/0 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் வரும். ஆக்சுவலி here you may take x common, கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 plus 1 upon x, 1 minus 1 upon x. as your x approaches infinity, log continuous function அந்த ஐடியாவெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா log 1 நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் 1 upon infinity அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே நமக்கு அந்த பிரச்சனை வரதான் போகுது.
சரிங்களா? அகெயின் லாபதால்ஸ் ரூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டு ஃபைண்ட் லிமிட் x approaches infinity இந்த log yக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. So this is limit x approaches infinity. Denominator is going to be minus 1 upon x square. இப்போ numerator பொறுத்த வரைக்கும் 1 upon x minus 1 sorry 1 upon அந்த entire thing வரப்போகுது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அண்ட் தென் இங்கே உள்ள இருக்க குவான்டிட்டி யூ வில் ஹேவ் டு டிஃபரன்ஷியேட். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னை வச்சுக்கிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். தென் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னை அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் பிளஸ் ஒன் அப்பான் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த குவான்டிட்டியும் இதில் ஒரு டேர்மாக கேன்சல் ஆயிடுது. x cancel ஆகி minus 1 minus of minus 1 அப்படிங்கும்போது it is going to be minus 2 upon x plus 1 into x minus 1 இங்க minus 1 x squared. sorry இந்த விஷயங்கள் தான் இப்போ நமக்கு இருக்கு. இப்போ இதுல இருந்து x வந்து வெளியே எடுத்தீங்க. once again sorry limit x approaches infinity 2x square இதில் இருந்து x வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 plus 1 upon x 1 minus 1 upon x. ஸோ 2x வெளியே எடுத்துருக்கோம். x square gets cancelled. இப்போ லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா you get this limit as 2. so your limit your log y approaches 2. this tells you that your y approaches e power 2. உங்க y என்னது? that is your function. hence your an converges to e squared. சரிங்களா? இது இல்லாம நம்ம காமனா என்னென்ன லிமிட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். limit n approaches infinity log n upon n is 0 அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது limit n approaches infinity nth root of n என்ன அப்படிங்கிறது is 1. then limit n approaches infinity x power 1 upon n is 1 for x positive. and the next one is limit n approaches infinity x power n is 0 when modulus of x is smaller than 1. and limit n approaches infinity 1 plus x upon n to the power n is e power x for any x. next is limit n approaches infinity x power n upon n factorial is 0. இப்போ இந்த தேர்ட்ல இருந்து இந்த சிக்ஸ்த் வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க x அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த xங்கிறது ஏதாவது அது கண்டிஷன் அதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் குவான்டிட்டி தான் வந்து அந்த எக்ஸா இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இந்த காமன்லி நோன் லிமிட்ஸ் இதை வச்சுக்கிட்டு we will do some problems. so first problem என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா log n square upon n. so இதை வந்து 2 times of log n upon n ன்னு எழுதிக்கலாம். therefore it converges to 2 multiplied with 0 which is 0. அடுத்தது we are given under root n n square. இது பார்த்துட்டீங்கன்னா இது என்ன பண்ணலாம்? n into n எழுதிக்கலாம். square root of 2 into 3 இருக்குன்னா square root of 2 multiplied with square root of 3 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ இதை nth root of n multiplied with nth root of n ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் இது தனியாக converges to 1, இது தனியாக converges to 1. அப்போ அது டுகெதர் நீங்க சேர்த்தும் போது இருந்துட்டு உங்களுக்கு என்னதான் வரப்போகுது? ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு டேர்ம் தனியாக converges to 1, இந்த ஒரு டேர்ம் தனியாக converges to 1. டுகெதர் நீங்க சேர்த்துனீங்க அப்படின்னாலும் இருந்துட்டு
you are going to get together converges to 1. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா nth root of 3 nth root of n. இந்த term converges to 1. இப்போ இந்த term எங்க போகுது? x என்னவா இருந்துச்சுனாலே x ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியா இருந்துச்சுனாலே போதும் அப்படிங்கிறது இது யூஸ் பண்ணி this also converges to 1. அப்போ together converges to 1. Next one minus 1 upon 2 to the power n. So இந்த minus 1 upon 2 அப்படிங்கிறது அதோட absolute value பார்த்தீங்கன்னா half which is less than 1. So this one converges to 0. Next problem பார்த்துட்டீங்க அப்படின்னா n minus 2 upon n to the power n. இத 1 minus 2 upon n to the power n ன்னு எழுதிக்கலாம். x க்கு பதிலா we have minus 2. So this one converges to e power minus 2. Next one 100 power n upon n factorial. x ங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம். அங்க 100 ன்னு கொடுத்திருக்காங்க. Therefore it converges to 0. சரிங்களா? So next one is recursive definitions. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா an அப்படிங்கிறது it was some function of n இந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. இதுல ப்ரீவியஸா டிஃபைன் ஆன an வேல்யூஸை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ப்ரெசன்ட் வேல்யூவை டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இப்போ வரைக்கும் இருந்துச்சு, ஆனா இப்போ அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டீங்கன்னா a1 வந்து 1 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு an is equal to an minus 1 plus 1. இப்போ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க for n bigger than 1. இப்போ a2 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா a1 plus 1 that is 1 plus 1 which is 2. a3 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா a2 plus 1 which is 2 plus 1 3. a4 என்னன்னா a3 plus 1 so 3 plus 1 which is 4. சரிங்களா? அப்போ உங்களுடைய இந்த an is equal to n அப்படிங்கிற சீக்வன்ஸையே வந்து இந்த மாதிரி எழுத முடியும் using recursive definitions. Next one is a1 is 1, an is n multiplied with an minus 1 for n bigger than 1. a2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 multiplied with 1 which is 2. a3 is 3 multiplied with 2 so 6. அடுத்து a4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 multiplied with 6 this is 24. இப்போ இது டுகெதரா பார்க்கும்போது we can notice that an is going to be n factorial. இதைத்தான் using recursive definitions இந்த மாதிரி எழுதி இருந்திருக்காங்க. அடுத்தது a1 நான் 1 ன்னு வச்சுக்கிறேன், a2வும் 1 ன்னு வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வரது எல்லாமே என்னுடைய an plus 1 வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணேன்னா an plus an minus 1 for n bigger than 2. So n is equal to 2 ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா a3 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு a2 plus a1 so 1 plus 1 which is 2. a4 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா a3 plus a2 அதாவது 2 plus 1 which is 3. இதே மாதிரி a5 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா a4 plus a3 a4 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 3 a3 என்னன்னா 2 which is 5. அடுத்து a6 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா a5 plus a4 5 plus 3 which is 8. So இந்த இதை வந்து we call it as Fibonacci sequence. This has a special name and is called as Fibonacci sequence. So இந்த மாதிரியான ஒரு definitions previousா இருக்கிற elements வச்சுக்கிட்டு இப்போ present element next element எழுதுறதுக்கான பேர் வந்து recursive definitions. Next is bounded monotonic sequences. இப்போ anங்கிறது தான் நம்மளோட சீக்வென்ஸ். இப்போ இந்த anங்கிற சீக்வென்ஸை வந்து நம்ம பவுண்டட் அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா an smaller than or equals m for all
n in n. இப்படி ஒன்று கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா this is the upper bound. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா if this is so, then m is the upper bound of, okay, not the upper bound, m is an upper bound of an, and small m less than or equals an for all n in n implies small m is an lower bound of an. இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? எப்போ வந்து ஒரு சீக்வென்ஸ்க்கு போத் அப்பர் பவுண்ட் அண்ட் லோவர் பவுண்ட் ரெண்டுமே இருக்கோ அப்பதான் அந்த சீக்வென்ஸை வந்து நம்ம பவுண்டட் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து மோனோடானிக் சீக்வென்சஸ் அப்படின்னா மோனோடானிக்ல இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம்லங்க, அதே ஐடியா தாங்க. அதாவது an smaller than or equals an plus 1 போக போக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு அப்படின்னா this is monotonically increasing. ஸோ மோனோடானிக்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா நான் டிக்ரீசிங்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே இன்க்ரீஸ் தான் ஆகுதுங்கிறது கிடையாது, ஈக்குவலாக இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ an bigger than or equals an plus 1 அப்படின்னா it may be called as either monotonically decreasing or non-increasing sequences. சரிங்களா? ஒரு விஷயம் இப்போ மோனோடானிக் அப்படின்னு மட்டும் சொல்றோம்னா இட் மே பி யூஸ்டு டு ரெஃபர் எய்தர் நான் டிக்ரீசிங் ஆர் நான் இன்க்ரீசிங், ரெண்டுல எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு சீக்வென்ஸ் மோனோடானிக்காவும் இருந்து பவுண்டடாவும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா கன்வர்ஜென்டா தான் இருக்கும். இப்போ மோனோடானிக் பத்திய வந்து தியரம்ஸ், அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே இருந்துட்டு I have given the links in the description. You can watch. If you have any queries, you may post it in the comment section, or if you are watching it in a Premiere, you may post it in the chat box. That will be answered as soon as possible. Thank you.